ஓம் சாந்தி. தலைப்பு: தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. ஞான விளக்கம். இறைவன் ராஜயோகத்தில் முதிர்ந்த பக்தர்களுக்கு என்னை அடைவதற்கு சரியான ஸ்ரீமத் இறை சட்டம் தருகிறார். இவர் கூறும் கருத்துக்கள் யாவும் ஆத்மாவின் சத்கதி பெறுவதற்காகவும் பேரின்ப நிலை அடைவதற்காகவும் மட்டுமே தவிர சரீரத்துக்கான கல்விக்கான அல்ல. சரீர கல்விக்கு உலகத்தில் உள்ள பல ஆசிரியர்களே. இப்பொழுது பார்ப்போம். தனித்திரு. பக்தி இலக்கியங்களில் கூட இந்த வாக்கியம் உண்டு, வள்ளலாரில். ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் அவர்களுக்கு புரியாது. தந்தை புரிய வைக்கிறார். பரந்தாமம் தான் நம்முடைய நிலையான ஆத்மாவிற்கான வீடு. அதனை சாந்தி தாமம், முக்தி தாமம், சிவலோகம் என பல பெயர்களால் அழைக்கிறோம். தாமம் என்றால் வசிக்கும் இடம். தனித்தனியாகத்தான் அந்த இடத்திலிருந்து பூமி என்னும் நாடக மேடைக்கு உடல் என்ற ஆடை ஏற்று அவரவர் பாத்திரத்தை ஏற்று நடிக்கின்றோம். மீண்டும் தனித்தனியாகத்தான் வீடு திரும்பியே ஆக வேண்டும். தூய்மையாகாமல் அந்த வீட்டிற்கு செல்ல முடியாது. தூய்மையாகும் விதத்தையும் கற்பிக்கிறார். கூடவே அழைத்து செல்லவும் பரம்பொருள் திவ்ய அவதாரம் செய்துள்ளார். என் நினைவே உங்களை தூய்மையாக்கும். எனவே நேரம் எடுத்து ஏகாந்தமாய் தனிமையில் அமர்ந்து நேரம் ஒதுக்கி தன்னைத்தான் ஒரு ஆத்மா என இந்த உடலில் ஆத்ம ஜோதி ஏற்றி பரஞ்சோதியான என் ஒளியிடத்தில் உன் நினைவை இணை. எல்லா பற்றிலிருந்தும் 5 விகாரங்களிலிருந்தும் ஆத்ம உணர்வில் தன்னை உள்ளுக்குள்ளேயே தனக்குத்தானே தனித்திருந்து பரஞ்சோதியான என் ஒளியில் மனம் புத்தி மூலமாக ஆத்மா பரமாத்மா இணைந்திருக்கட்டும். திட சங்கல்பம் தான் ஒயர் போல. இதுவே தனித்திரு. இதுதான் மெஞ்ஞான விளக்கம். அடுத்து பார்ப்போம். விழித்திரு. எனக்குள்ளே நான் ஒரு ஆத்மா, உயிர் ஜோதி, ஜோதி வடிவானவன், ஒளி வடிவானவன், ஒரு புள்ளி வடிவானவன். அதே போலத்தான் மற்றவரை பார்க்கும் போதும் பாருங்கள். ஒவ்வொரு ஆத்மா, ஆத்ம ஜோதியை பாருங்கள். உடல் என்ற ஆடையில் புத்தி செல்ல வேண்டாம். இந்த பயிற்சியில் சதா விழிப்புடன் இரு. சரீர கவர்ச்சியில் மனம் புத்தி செல்லாதிருக்க சதா நான் ஒரு ஆத்மா, மற்றொரு ஒரு ஆத்மா என்ற விழிப்புணர்வு இருக்கட்டும். ஆத்ம உணர்வில் ஆத்மாவின் தூய சக்திமிக்க நற்பண்புகளான அதனுடைய சுய தர்மமாகிய தூய்மையிலும் சாந்தியிலும் சத்தியத்திலும் நிலைத்திருக்க சதா விழித்திரு என்று கூறுகின்றார். அடுத்து பார்ப்போம். பசித்திரு. பரமாத்மா சதா ஞான போஜனத்திற்கு அதனை நமக்கு இடுவதற்காக வந்துள்ளார். சூட்சுமமான விஷயம், தற்பொழுது ஒவ்வொரு ஆத்மாவும் தூய்மை, சக்தி, ஞானம், சாந்தி, மகிழ்ச்சி எல்லாம் இழந்து பலவீனமாக இருப்பதால் பரம தந்தை ஞான போஜனம் நமக்கு வழங்க வந்துள்ளார். அதனை வாங்க புத்தி என்ற பாத்திரம் எவ்வளவு தூய்மையாக வைத்திருந்து ஸ்வீகாரம் செய்து ஆத்மா மனம் புத்தி எல்லாம் சக்திசாலியாக ஆக்குவதற்கு தினமும் அதனை வாங்குவதற்கு ஆத்ம பசி எடுக்க வேண்டும். உங்களை நான் அடைய வேண்டும் என்ற பசியில் இரு. இறைவனை அடைய வேண்டும், இறைவனை அடைய வேண்டும், அவனோடு இருக்க வேண்டும் என்ற ஆத்ம பசியில் இரு என்று கூறுகின்றார். மீண்டும் மலரும் இதே ஞான திரையில் ஞான பூக்கள். ஞான பூக்களை பறிக்க ஓடி ஓடி வாருங்கள்.